வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, தீபக் அவரோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் குடுத்துருக்காரு. அத வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லார்ட்டயுமே வந்து ஷேர் பண்றாரு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவரு ஷேர் பண்ணாரு அப்டின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டைனிங் ஏரியால மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சர்ப்ரைஸ் பண்ண விஷயத்த வந்து ஷேர் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாரி ஆரம்பிக்கிறாரு. ஸோ பாண்டிச்சேரியில கல்யாண வேலைகள் வந்து நடந்துட்டே இருக்கிறப்ப, பேரலலா நான் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா தான் நாங்க இருக்க போறோம் அப்படின்ற மாரி நான் பிளான் பண்ணிட்டு, ஒரு வீடு ஒண்ணு பார்த்துட்டு, வாடகை வீடு மாரி ஒண்ணு பார்த்துட்டு, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ வச்சு எல்லா விஷயங்களும் லைக் ஃபர்னிச்சர், பேசிக் நீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு நான் போயிட்டு 2 மணி நேரம் தான் அங்க இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கருந்து இங்க இவள எப்படியாவது சர்ப்ரைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாரி பிளான் பண்ணேன். ஸோ கோயிலுக்கு போலாமா அப்படின்ற மாரி நான் கேட்டேன் என் ஒய்ஃப் கிட்ட. அவங்களும் வந்து சரி போலாம் அப்படின்ற மாரி சொன்ன உடனே, நான் வந்து 2 மணி நேரம் கழிச்சு லைக் எங்க வீட்ல இருந்து அப்படியே கிளம்பி போறோம். ஸோ இப்போ எப்படியாவது நம்ம அங்க போணும். ஆனா இவளுக்கு டவுட் வரக்கூடாது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப, அந்த ஏரியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவிழா நடக்குது. ஒரே கூட்டம். கார ஓரமா நிப்பாட்டிட்டு, என் ஃப்ரெண்ட் வீடு இங்க தான் இருக்கு. அது வழியா நம்ம வந்து அந்த பக்கம் ரோடு போயிடலாமா அப்படின்ற மாரி கூப்பிடுறாங்க. பைத்தியக்காரி மாரி என் பின்னாடி அவளும் வந்துட்டா அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிச்ச உடனே, எதுக்கு காலிங் பெல் அடிக்கிறீங்கன்னா, ஓகே இந்த வீடு வழியா போனா பேக் சைடு டோர்ல அந்த ரோடுக்கு போயிடலாம் வா அப்படின்ற மாரி சொன்ன உடனே அவங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாரி கூடயே போயிருக்காங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணதும் ரொம்ப இருட்டா இருந்திருக்கு. இவங்களும் பார்த்துட்டு என்னடா இது அப்படின்ற மாரி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்லாம் ஆன் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ற மாரி சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு தீபக். ஸோ தட் இது வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணா என் ஒய்ஃப் அப்படின்ற மாரி அவரு பண்ண சர்ப்ரைஸ பத்தி எலாபரேட்டா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாரி இவங்க ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக்குக்கு வந்து நெறைய சர்ப்ரைசஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடி இந்த ஃபிளாஷ் மோப்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சர்ப்ரைஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எல்லாரும் டான்ஸ் ஆடுற மாரி எனக்கு சூப்பரா இருந்தது அத பார்க்கறதுக்கு. நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத நல்லா சேரிஷ் பண்ணேன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப்பா டான்ஸ் ஆடுறாங்க. அத பார்க்கறதுக்கு எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது அப்படின்ற மாரி தீபக்கும் வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் அப்படியே அழுதுட்டு செம்மையா சர்ப்ரைஸா இருந்தது அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸும் வந்து இந்த ஃபியூ டேஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசி கட்டத்தோட பிக் பாஸ் சீசன் அப்படின்றனால மேபி எல்லாரும் ஓப்பனா பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னும் வேற என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்றத அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.